பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் 2025 ஜனவரி 8, 9, 10 நடக்குது. அதுல ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வருஷத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த 6 சேனலா நாமினேட் ஆயிருக்கு. உங்களோட ஃபேவரட் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க ஓட்டு போடலாம். ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்குது, நீங்க எப்படி போடணுங்கிறது தெரியல, நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம மோசம் போயிட்டோம்னே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு 4வது டெஸ்ட் மேட்சோட 5வது நாள் மெல்பர்ன்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாஷிங்டன் ஸ்கை ஃப்ரம் பாலா 333 ரன் லீடோட ஆரம்பிச்ச ஆஸ்திரேலிய அணியோட இரண்டாவது இன்னிங்ஸ் 228க்கு 9 அப்படிங்கிற மாதிரி உள்ள இறங்கும்போது நேதன் சிங்கம் 54 பால் 41 நாட் அவுட். யாரையும் அடிக்க சொன்னா யாரை கட்ட அடிச்சு இந்த மாதிரி நேத்து ஒழுங்கா இன்னைக்கு வந்த முத பாலே அவுட் ஆயிட்டு கிளம்பி போயிட்டேன்னு பாத்துக்க அப்படின்னு மிரட்டி உள்ள இறங்குறாப்ப நம்மளுடைய டிஎஸ்பி எக்கனாமிக் போலர் சிராஜ் அண்ணே உள்ள இறங்கி பந்துகளை வீச ஆரம்பிக்கிறாப்புல. போலாண்டு வந்து முதல் பாலே வந்து லீவ் பண்றாரு, அதுக்கப்புறம் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நேதன் சிங்கம் நம்மளுடைய பூம் பூம் பூமர் அவர்கிட்ட போல்ட் ஆயிட்டு போறாரு. என்னடா பாக்குறப்போ நேத்து நீ அவுட் ஆக வேண்டியது, நோ பால் போட்டு தப்பிச்சுட்டு அப்படின்னு சொல்லி தலைவன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு முறைச்சிட்டு அதுக்கப்புறம் 5 விக்கெட் ஆளுக்கு பாலை தூக்கி மொத்த கிரௌடு கிட்டையும் காட்டி வேணுமா அப்படின்னு விற்பனைக்கு வச்சுட்டு போறாப்புல. 340 ரன் அடிச்சா இந்தியா வின்னுங்கிற நிலைமையோட உள்ள இறங்குறாங்க. வந்தாண்டா பால்காரன் அடடா நம்மளுடைய ஜெய்ஸ்வாலும் மாட்டுடைய மகேந்திரன் உள்ள இறங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் பாலை போட்டு தடவிட்டு இருக்காப்ல. ஏன்னா அதுவே ஒரு பக்கம் ஏற்கனவே ஒரு மாதிரி குண்டக்க மண்டக்க தான் போகும். நீ வேற அப்படி நியூ பாலை ஒரு பக்கம் சைனு ஒரு பக்கம் ரஃப்னு இந்த மாதிரிலாம் தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படா பேட்டிங் பண்ணுறது, ஐயோ போடுறானே கண்டமேனிக்கு போடுறானேன்னு சொல்லி ஓவருக்கு ஒரு ரன்னு கணக்கு வச்சா கூட 8 ஓவருக்கு 16 ரன் அடிச்சுக்கிறாங்க நம்முடைய இந்தியா. ஆனால் முள்ளமாக ஆடணும்டா, இந்த நாள் ஃபுல்லாக நம்ம ஆடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வாயை மூடலாம். நம்மளோட மாட்டுடைய மகேந்திரன் கேட்சை கொடுத்து கிளம்பி போயிட்டு இருந்துட்டு அப்புறம் 40 பந்துகளுக்கு 9 ரன்கள் அடிச்சு உள்ள வராறு விஜய் தம்பி விக்ராந்த் அன்பு அழைக்கப்படும் KL ராகுல். சிறிது மணித்துளிகளிலே அவர் 4-5 பந்துகளை பிடித்து விட்டு உள்ளே வருகிறதா வெளியே செல்கிறதா என எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் பந்தை விரட்டுவதா விடுவதா என யோசித்து முடிப்பதற்குள் தலைவன் கேட்சை குத்துன்னு வெளியே கிளம்புறாப்புல. அதுக்கப்புறம் உள்ள வரா ராஜா கோலி 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 அப்படின்னு க்ரௌடு கத்துது. தலைவன் அந்த பக்கம் திணறாப்புல. ஒன்றும் இல்லை, ஏன் அவசரப்படுறீங்க, அவருக்கு வந்து காலுக்கு நேராக போட்டால் தானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் நைட்டாக ஒரு 7 ஸ்டெம்பு தள்ளி போடுறேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டாப்புல. வேணாண்டான்னு சொல்லி முடிக்கிறதுல போட்டாங்க. 7 ஸ்டெம்பு தாண்டி தலைவன் 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி அடிக்கிற கணக்கா அடிக்க போனாப்புல. எஜ்ஜாச்சு விக்கெட் கீப்பர் கிட்ட கேட்ச். ஐயோ நான் என்னத்த சொன்னேன், சிப்பில் கேட்ச் என்னதான் செஞ்சு புட்டோம், விராட் கோலி ஃபேனு ஆகி புட்டோம், முட்டு கொடுத்து வாழ்க்கை முடிஞ்சு போகுமா அப்படின்னு சொல்லி அவருடைய இந்த லீன் பேட்சில் வந்து யாரும் அழுகலை. நம்ம தான் அப்படி பேசிட்டு இருக்கிறோம். அங்கெல்லாம் விராட் கோலி ஃபேன்ஸ் கம்பேக்குன்னு ஒரு மேட்ச் தான் ஆகுதுன்னு ஆர்வமாக காத்துனுங்கிறாங்க. அதனால் வந்து அதை விட்டுருவோம். நம்ம ரிஷப் பண்ட் உள்ள வராரு. இங்கே தான் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆரம்பிக்குது. எஸ், இந்த இன்னிங்ஸோடைய ஒரு முக்கியமான பார்ட்டு இந்த 2வது இன்னிங்ஸ் இந்தியாவில் வந்துட்டு செஷன் 2 பார்த்தீங்கன்னா டே 5 வந்து ஒரு ரெசிலியன்ஸை காட்டுறாங்க இந்தியன் பேட்டர்ஸ் 2 பேருமே. உடம்புல அவ்வளோ அடி வாங்குறாரு நம்மளுடைய ரிஷப் பண்ட். அண்ணே நீ இந்த மாதிரி அடி வாங்குறதுனால பார்க்க முடியல, அப்போ அடி கொடுக்குறேன், அடுத்த பாலே அவுட் ஆயிருவேன், பரவாயில்லையா, ஐயோ வேணாம் நீ அடியே வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஜீன்ஸ் பண்ணிட்டவர்கள் உடம்புல அவ்வளவு அடிகளை வாங்குறாரு. யார் ராணி, யார் சாமி, எனக்கே உன்னைய பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி நம்ம மிச்சல் ஸ்டார்க்லாம் அவரை வந்து முறையை முழிக்கிறாரு. அப்புறம் ஸ்டம்பில் இருக்கக்கூடிய பெயில்ஸை தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விளாடுறாரு. ஜெசக்கு ஜெய்ஸ்வால் நானும் மாற்றுவேன் நீ மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப எடுத்து மாற்றி வைக்கிறாரு. 2 பேருக்குள்ள ஒரு வார் போகுது. என்ன பெயில்ஸை மாற்றி வைக்கிறேன், நீ என்ன மாற்றி வைக்கிற அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்க. எசக்கு ஜெய்ஸ்வால் இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள நல்ல ரெசிலியன்ஸை காட்டினால இந்த செகண்ட் செஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ரன்ஸுகள் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஃப் செஞ்சுரியை போடுறாப்புல. அவருடைய அரை செஞ்சுரியை தொடர்ந்து நம்மளுடைய ஜீன்ஸ் பண்ட் அவர்கள் வந்து ரெசிலியன்ஸை காட்டி கிட்டத்தட்ட 100 பால் கிட்ட போறாப்புல. அவர் 92 பந்துகளில் 20 அடிச்சுக்காரு. ஏன்னா இது நம்மளுடைய ஜீன்ஸ் பண்டா, ஐயோ 2வது செஷன் முடிவில் விக்கெட்டே கிடையாது அப்படின்னு நம்மளாம் வாயை புலந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு செஷன் தான் இருக்குது, 38 ஓவர். அதை மட்டும் நம்ம பேட் பண்ணிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதா. 54 ஓவருக்கு 3 விக்கெட்டை விட்டுட்டோம். 38 ஓவருக்கு 2 விக்கெட் விடுவோமா, வின்னு காட்டுவோம்டா நம்ம அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய பேட்ஸ்மேன் 228 ரன் அடிக்கிறது முக்கியம் கிடையாது, 38 ஓவரா பிடிச்சி காட்டணும் நம்ம அப்படின்னு தைரியமா இறங்குறாங்க. ஆனா அந்த தைரியத்தில் மண்ணள்ளி போடுறாங்க ஆஸ்திரேலியா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் மண்டையை ஓவர் கொடுக்க. What is happening in Australia's dressing room? What are they thinking? What is the captain doing here? I can't understand the move here அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா எதுக்கு இப்போ டிராவிஸ் மண்டை உள்ள வராரு, இந்த அப்ப தெரியும்னு உனக்கு அப்படின்றாங்க. ஏன்னா டிராவிஸ் மண்டையோட பந்தை பார்த்த உடனே நான் இவ்வளவு
நேரம் அடிக்காதலாம் இந்த ஓவரில் சேர்த்து அடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சு நம்முடைய ஜீன்ஸ் பண்ணிட்டு தூக்கி அடிக்கிறாரு, அவரை தூக்கி வெளியே போட்டாங்க. எஸ், கேட்சை பிடிச்சி வெளியே அனுப்புறாங்க. இதுதான் இந்த அக்கா கொடுக்குறாங்க பாருங்க ரியாக்ஷன். இதுதான் இந்திய வீரர்கள் ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ரியாக்ஷன். 30 ரன்கள் அவர் வெளியே போக அடுத்து உள்ள வரும்போது மிச்ச விக்கெட் எல்லாமே கட்ட 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 அப்படின்னு போக ஆரம்பிக்குது. எஸ், நம்முடைய அருவா ஜட்டு அவர்கள் ஒரு கீப்பர் கேட்சை கூத்துன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாப்ல. நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வராரு. ரெட்டி 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 என்னன்னே ரெட்டி இப்படி உடனே கிளம்பிட்டார், வாட் ஹேப்பன் டு யூ ரெட்டி அப்படின்ற மாதிரி வந்து ரெட்டி வேற கிளம்பி விக்கெட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாப்ல ஒரு ரன்களில். அடுத்து நம்முடைய வஷி அண்ட் நம்மளுடைய எசங்க ஜெய்ஸ்வால் 2 பேர் உள்ள நிற்க எசங்க ஜெய்ஸ்வால் நல்ல ரெசிடென்ஸ் மீண்டும் தொடர 200 பந்துகளுக்கு மேலே பிடிச்சி விட்டாப்லானே சூப்பரா நீயானா அப்படின்னு சொல்லி வாய மூறத்துக்குள்ள பூரா பெல்லும் சேர்ந்து ஒரு ரிவ்யூ கேட்குறாங்க. இது அவுட்டா நாட் அவுட்டானு அதுவே ஒரு தனி செஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா அம்பையர்களும் சேர்ந்து கூட்டு முயற்சி பண்ணி கடைசியாக ஒன்றா சேர்ந்து எல்லாருமே இது அவுட்டுன்ட்டாங்க. எசங்க ஜெய்ஸ்வால் என்ன நினச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, இது அவுட் அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுப்பாய் வெளியே கிளம்புறாரு. 84 ரன்கள் அடிச்சு இன்னும் 21 ஓவர் இருக்குது இந்தியாவுக்கு. 7 விக்கெட் போயிடுச்சு, 3 விக்கெட் தான் இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தான் ஆரம்பிக்குது மேட்ச்சு சூடு பிடிக்க. ஏன்னா எல்லா பால்களையும் பிடிக்கணுங்கிறத விட விட்டா போதும் ஓடிடலான்னு இந்த மேட்சை ட்ராப் பண்ண இந்தியா துடிக்கிறாங்க. ஓவர்கள் சென்று கொண்டே இருக்கிறது. அடுத்தடுத்த விக்கெட்டுகள் ஒன்றாக செல்ல ஆரம்பிக்குது. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஆழமுடைய விக்கெட் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சிக்கு உட்படுது. ஏன்னா பால் பேட்டில் பட்டதுக்கான எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. பால் பேட்டில் கிராஸ் ஆகும்போது எந்த ஒரு ஸ்டிக்கோமீட்டர் இதுவும் கிடையாது. மண்ணாங்கட்டி பயலுவ அதை தாண்டி 10 நிமிஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்டிக்கோமீட்டர் நான் பார்த்து விட்டேன், அது அவுட்டு. ஏய் வாயை கிழிச்சு விடுவேன், என்ன அவுட் இது அப்படின்னு சொல்லி பூரா பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7 ரன்களில் வந்துட்டு நம்மளுடைய ஜெசக்கு ஜெய்ஸ்வால் போன மாதிரியே இப்போ ஆகாஷ் ஆடமும் பின்னாடியே போயிட்டாப்ல. இப்போ பூம் பூம் பூமர் அவரும் நம்மளுடைய வஷி இருக்கிறாங்க. வஷி 36 ஓவர் பந்து 6 ஓவருக்கு மேலே பிடிச்சி விட்டாப்ல. சூப்பர், 7 ஓவர் பிடிச்சிட்டாரு, வெரி குட் வஷி அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 13 ஓவர் தான் பாக்கி. என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பூம் பூம் பூமர் கேட்சை கொடுத்து விட்டார். இன்னும் ஒரே ஒரு விக்கெட் இந்தியா லூஸ் பண்ணிடுச்சுன்னா மேட்சை லூஸ் பண்ணிடுவாங்க. டிஎஸ்பி சிராஜ் அவர்கள் உள்ள இருக்கிறாரு. 13 ஓவர் பாக்கி இருக்கு, என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வஷிக்கிட்டே வந்துட்டு ஸ்ட்ரைக்கை கொடுப்பாரா நம்மளுடைய சிராஜ் அவர்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அவருடைய முதல் பந்திலேயே நம்முடைய சிராஜ் அவர்கள் அவுட் ஆயிட்டாருடா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இந்தியாவை தோற்கடிச்சு ஆஸ்திரேலியா வெற்றியை பார்த்து வீரமா போயிட்டு இருக்காங்க. வீர வணக்கம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா இந்த மேட்சை வெற்றி பெற்று 2-1 என லீட் எடுத்திருக்காங்க. இந்தியா லாஸ்ட் த மேட்ச், ஆஸ்திரேலியா won by 184 runs. அடுத்த மேட்ச் நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வர்ற உங்களிடம் உங்கள் பாடம். ஓகே.